ஹாய் கமாண்டர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அரவிந்த் சாமி கோபிநாத் அவங்களோட இன்டர்வியூல ஒரு புக்கை பத்தி ரொம்ப ஆழமாக சொல்லியிருந்தாங்க. அது என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா, த சைக்காலஜி ஆஃப் மணி பை மார்கன் ஹவுசல். அவர் எழுதிய புக்கில், அதாவது காசுன்னா என்ன, எதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு. அதாவது அந்த இன்டர்வியூல அரவிந்த் சாமி என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஏதாச்சும் ஒரு புக்கை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புக்கு உங்க வாழ்க்கைக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த ஒரு புக்கை ஆச்சு உங்க லைஃப்ல இந்த புக்கை பத்தி தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. லைஃப்ல இப்போதைக்கு நீங்க யங்ஸ்டர்ஸா இருக்கும்போது நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு ஒரே ஒரு புக், இந்த மார்கன் ஹவுசல் ஒருத்தர் சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக் இருக்கு. அதை நீங்க படிங்க. நீங்க சேவ் பண்ற ஒரு விஷயம் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது அது எவ்வளவு க்ரோ ஆகும். இன்டர்வியூ பார்த்த பிறகு அந்த சைக்காலஜி ஆஃப் மணின்ற ஒரு புக்ல இருந்து எனக்கு அதோட கிரேஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த புக்கை பத்தி நான் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கிறேன். ஆனா ரொம்ப இன்டெப்தா தெரியாத கூட எனக்கு சொல்லலாம். ஆனா அதை அவர் சொன்னது பிறகு நான் இந்த புக்ல ரொம்ப விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு அதை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். அந்த புக்கையும் கொடுங்க, கொஞ்சம் படிச்சுக்க தம்பி அப்படின்ற புக்கையும் கொடுங்க. சேனலுக்கு யாராச்சும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணீங்க. என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்குதுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆரம்பிக்கலாம். சைக்காலஜி ஆஃப் மணி த மார்கன் ஹவுசல் அவரோட வாழ்க்கையில நடந்த சில விஷயத்த நம்ம பார்க்கலாம். அதாவது அவர் பெரிய ஒரு ஹோட்டல்ல வர காரை எடுத்துட்டு போய் பார்க் பண்ற இடத்துல ஒரு வேலை செய்யறாரு. அது அப்ப அவருக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க ரொம்ப அந்த ஹோட்டலுக்கு லக்ஸுரியான கார்லாம் பார்க்கிங் பண்ணா வரும். அதாவது ஒரு ஹோட்டல்னா பெரிய லக்ஸுரியான ஒரு ஹோட்டல் வேலை செய்யறாரு. அந்த லக்ஸுரியான ஹோட்டல்ல பெரிய பெரிய லக்ஸுரியான கார்லாம் வரும்போது அவர் எடுத்துட்டு போய் பார்க் பண்ணும் போது என்ன தோணுது பாத்தீங்கன்னா, இந்த கார் நம்ம கிட்ட இருந்தா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் அப்படின்ற போல யோசிக்கிறாரு. இதே போல காஸ்ட்லியான கார் நம்ம கிட்ட இருந்தா நம்மளை எப்படி மதிப்பாங்க, எவ்வளவு கூலா இருக்கும், நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி மற்றவங்க எப்படி நம்மள மதிப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. லக்ஸுரியான கார் வச்சிருந்தா நம்மளை எல்லாரும் மதிப்பாங்கன்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த லக்ஸுரியான காரை ஓட்டுன்னு வந்தவங்க எல்லாரையும் பார்க்கும் போது இவரு அந்த ஓட்டுன்னு வந்தவரை பார்க்காம அந்த காரை மட்டும்தான் ரசிக்கிறாரு. அந்த காரை ஓட்டின்னு வந்தவரை மதிக்க கூட இல்லைன்னு கூட சொல்லலாம். அவரோட கவனம் எல்லாமே இந்த கார் மேலதான் இருக்கு. இந்த காரை பார்த்ததுல இருந்து இந்த காரை எப்படி நம்ம ஓன் பண்ணிக்க முடியும், இந்த காரை நாம எப்படி வாங்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்து மேலதான் அவருக்கு கவனம் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இது போல எக்ஸ்பென்சிவான ஒரு காரு பல விஷயங்கள் வச்சு இருந்தாலுமே மற்றவங்க பார்த்து நம்மளை மதிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுதான் கிடையாது. இது போல நிறைய எக்ஸ்பென்சிவான நம்ம கிட்ட பொருள் இருக்கும்போது மற்றவங்க பார்த்து மற்றவங்க எல்லாரும் பொறாமதான் படுவாங்க அப்படின்ற போல சொல்ல வர்றாரு. மணின்னா என்ன, நம்ம என்ன பர்பஸ்க்காக நம்ம காசை யூஸ் பண்றோம், என்ன தேவைக்காக நமக்கு காசு தேவைப்படுது, அதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா காசுன்றது ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்து மற்ற பொருள் மேல நம்ம ஆசைப்படும் போது அதை வாங்குறதுக்காக யூஸ் பண்ற ஒரு பொருள். அவங்க என்ன ஒரு விஷயம் ஆசைப்பட்டாலும் இந்த காசை வச்சு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற நம்ம யூஸ் பண்றதுக்கான ஒரு காகிதத்தால் தான் இந்த மணின்னு கூட சொல்லலாம். அது எனிதிங் என்ன வேணா இருக்கலாம். அதாவது நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறத மட்டும்தான் நம்மளால வாங்க முடியும். நம்மளோட கண்ட்ரோல் இல்லாததை எதையுமே வாங்க முடியாது. அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு நம்ம ஆசைப்பட்டு இந்த உலகத்தையே வாங்கணும், இல்ல இந்த கேலக்சியே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. நமக்கு காசுன்னா சில பொருள் மேல நம்ம ஆசைப்படலாம். அந்த ஆசைப்பட்ட பொருளை வாங்கி அனுபவிக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு காகிதத்தால் அதை மாமா மணின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் கூட நிறைய விஷயத்த நம்ம பார்த்தாலும் கேட்டாலும் பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு சில விஷயத்த மட்டும்தான் நம்மளோட கண்ட்ரோலை அதை வச்சிருக்க முடியும். எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலுக்கு அதை கொண்டு வர முடியாது. அதனால காசுனா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்துல ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க. அதாவது பணத்தை, அதாவது 8 மணி நேரம் வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு நம்ம காசை சேர்த்து வைக்கணும்ட்டு ஒரு டீம் இருக்குது. அதுக்கப்புறம் காசை நம்ம எப்படி நம்ம கிட்ட இருக்கிற திறமை வச்சுக்கிட்டு மக்களை நம்ம கிட்ட எப்படி காசை கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 தரமான மக்கள் இருக்கிறாங்க. நம்ம கிட்ட அதிகமான பணம் இருக்கும் போது நம்ம நிறைய இடத்துல நிறைய பொருள் மேல எக்ஸ்பென்சிவான செலவு பண்ணும் போது நம்மளோட பணத்தை சீக்கிரமா காலி பண்ணிட்டு கூட சொல்லலாம். அதாவது நம்ம மற்றவங்களுடைய பார்வைக்கு நம்ம கிட்ட இவ்வளவு காசு இருக்கு, அவங்க இவ்வளவு செலவு பண்றாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய பார்வைக்கு நம்ம ரொம்ப ரிச்சா காமிச்சுக்கிட்டாலும் நம்மளுடைய வெல்த்தை சீக்கிரமா காலி பண்ணிடும் அப்படின்ற போல சொல்றாரு. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் போல பாத்தீங்கன்னா, ஒரு ரோல்ஸ் ராயல்ஸ் கார்ல ஒருத்தர் இறங்குறாரு. அவரு யாரு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமா இல்லையா, அந்த கார்ல என்னென்ன டிசைன் இருக்கு, இது என்ன மாடலு, இது எவ்வளவு காசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை பார்த்து தான் நம்ம வேர்ந்து போய் பார்ப்போன்னு கூட சொல்லலாம். ஆனா அந்த காருக்கு பின்னாடி இருக்கிற அவர்கிட்ட இருக்கிற அந்த லோனு தான் நம்ம யாருமே அதை பார்க்க மாட்டோம். அதாவது அந்த காரை அவர் லோன்ல எடுத்திருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு விதத்துல அந்த கார் அவர்கிட்ட சேர்ந்திருக்கலாம். ஆனா நம்ம எதையுமே அதை பார்க்காம அவரோட காரை பத்தி தான் நம்ம ரொம்ப வியந்து போய் பார்ப்போம்னு கூட சொல்லுவோம். ஆனா அந்த காரை பார்க்கும் போது நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஞாபகம் வரும்னு கூட சொல்லலாம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட எவ்வளவு காசு இருந்திருந்தாலுமே இந்த காரை வாங்குறதுக்கு எத்தனை கோடி ரூபாய் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு.
அப்ப அவரோட பேங்க் பேலன்ஸ்ல இருந்து இவ்வளவு கோடி ரூபாய் அவர் லாஸ் ஆகிருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் நமக்கு தெரிய வரும்னு கூட சொல்லுவேன். நம்ம வாங்காத ஒரு கார் தான் நம்மளுடைய வெல்த்னு கூட சொல்லுவோம். ரிச்சா இருக்கிறவங்க தான் நம்ம கண் முன்னாடி தெரியுவாங்க, ஆனா வெல்த்தா இருக்கிறவங்க நம்ம கண் முன்னாடி தெரிய மாட்டான்னு கூட சொல்லுவாங்க. அதாவது ரிச்சா இருக்கிறவங்க வந்து நிறைய எக்ஸ்பென்சிவான நிறைய பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணும்போது, ஓ இவங்க இந்த பொருள்லாம் யூஸ் பண்றாங்களா, இவங்க அப்ப பணக்காரங்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மத்தவங்க பாக்குற மாதிரி அவங்க நடந்துப்பாங்க. ஆனா வெல்த்தா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அது மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க கூட சொல்லலாம். அப்புறம் இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது போல நீங்களும் ரிச்சா இருக்கணும்னு சொல்லிட்டு மத்தவங்களுடைய பார்வைக்கு தெரியணும்னு நினைக்காதீங்க, நீங்க வெல்த்தா இருக்கணும்னு மட்டும் நினைங்க. அதாவது மத்தவங்க பாக்குறாங்க, மத்தவங்க நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சில எக்ஸ்பென்சிவான பொருளை வாங்கி நிறைய பணத்தை வீணாக்காதீங்க, வெல்த்தா இருங்க. அப்புறம் இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, லக். அதாவது நிறைய ரிச்சா ஆன பர்சனை நம்ம பார்க்கும்போது நாம என்ன நினைப்போம், அவங்களோட உழைப்புல தான் அவங்க முன்னேறி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாம நினைப்போம். அந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு லக்கும் சில டைம்ல ஹெல்ப் பண்ணி இருக்கும் அப்படின்ற போல சொல்றாரு. ஏன் இந்த லக்கை வந்து ஒரு சில பேர் மட்டும் ஏத்துக்கிறாங்க, ஒரு சில பேர் ஏத்துக்க மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட வாழ்க்கையில இது போல அந்த லக்கை நம்பி நிறைய தடவை தோத்து இருப்பாங்க. அதனால அவங்க அந்த விஷயத்த பெருசா கூட பொருட்படுத்த மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, லக் வந்து சில நேரத்துல நமக்கு எதிர்பார்க்க முடியாத நேரத்துல நமக்கு அந்த லக் வந்து உடனே கிடைக்கும்னு கூட சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம், சில நேரத்துல அது நல்லா போயிருக்கலாம், சில நேரத்துல அது ஃபிளாப் ஆயிருக்கலாம். ஆனா சில நேரத்துல அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆனதுக்கு லக்கு தான் அப்படின்ற ஒரு ரீசனை நீங்க வச்சாக்குறோம், அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அதுக்கு உங்களோட உழைப்பு தான் காரணம்னு சொல்லுவீங்க. ஆனா எல்லா நேரமும் நீங்க உழைச்சி சில இடத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையை கூட உங்களுக்கு அமைஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, லக்குன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்புங்க அப்படின்ற போல சொல்றாரு. அதாவது நீங்க யாராச்சும் ஒரு பெரிய பணக்காரங்களா பார்த்துட்டு, அதாவது நம்ம பில்கேட்ஸ் மாதிரி ஆகணும், ஜெப் பெசோஸ் மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டுட்டு நாமளும் அது போல காமர்ஸ் பிசினஸ் தெரியும், அந்த ஒரு ஆப்பை டெவலப்மெண்ட் பண்ணி அதில் நம்ம இறங்குறதும் சரி, அதில் நம்ம இறங்கியும் அதாவது 99% நம்மளோட உழைப்பை போட்டதுனாலுமே அந்த 1% நமக்கு லக் இல்லைன்னா அதுல கூட நம்ம ஃபிளாப் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற போல சொல்றாரு. அதுக்கு அந்த லக்குன்ற ஒரு விஷயத்த நம்புங்க, நீங்க இப்ப நம்பலனாலும் சில நேரத்துல அந்த லக்குன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும், அதனால நீங்க வெறுக்காதீங்க அப்படின்ற போல சொல்ல வர்றாரு. லக்குன்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுனால நம்ம பணத்தை கரெக்டா பாத்துக்கிறதுக்கான ஒரு நல்ல வழின்னு கூட சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாரு பாத்தீங்கன்னா, பணம் நம்மளுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைச்ச பிறகு நம்ம போதுன்ற ஒரு மனநிலைக்கே இருக்க மாட்டோம், இன்னும் வேணும்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஆசையை தூண்டிட்டே இருக்கணும் கூட சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம சின்ன ஒரு எக்ஸாம்பிள் போல பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய தடவை இந்த ஆன்லைன்ல சின்னதா ஒரு அமௌண்ட் கட்டி பே பண்ணி விளையாடி இருப்போம். அதாவது இந்த ரம்மி சர்க்கிள் நிறைய ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணி விளையாட போல கேம்லிங் கேம் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அந்த கேம்ல சின்ன ஒரு அமௌண்ட் போட்டா இவங்களுக்கு இவ்வளவு காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆசையில போடுவோம். அது போல சில நேரத்துல அது கிடைக்கலாம், சில நேரத்துல அது கிடைக்காம போகலாம். ஆனா கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சரி திரும்பி நமக்கு கிடைச்சிச்சுல, நம்மளுக்கு போட்டா இன்னும் கொஞ்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆசையை தூண்டுறதுனால நம்ம திரும்பி அது மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்து நம்ம கிடைச்ச காசும் விட்டுருவோம் அப்படின்ற போல சொல்றாரு. நம்ம கிட்ட தேவையான அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கு, அதை வச்சு நம்மளால வாழ முடியும்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த பணத்தை வச்சு இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவையே இல்லாத ஒரு பொருள் மேல போயிட்டு அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுதான் மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் கூட சொல்லலாம். பணத்தை பொறுத்த அளவுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கோல் போஸ்ட் போல கிட்ட போனதுக்கு அப்புறம் இன்னும் தள்ளிட்டு போகாம நமக்குன்னு ஒரு இலக்கை நோக்கி அதுல பயணிங்க அப்படின்ற. நம்ம சோசியல் கம்பாரிசன் பண்ணிக்கவே கூடாது. நம்ம கிட்ட இவ்வளவு இருக்கு, அவங்க கிட்ட அவ்வளவு இருக்கு, ஆமா அப்ப அதுக்கு என்ன ஒர்க் பண்ணணும், அது என்ன வேலை செய்யணும், அவங்கள மாரி நம்ம வாழணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஆசைப்படுறதுனாலதான் நம்மளுடைய பெரிய தோல்வியை போய் முடியுதுன்ற போல இந்த புக்ல சொல்ல வர்றாரு. அதுக்கப்புறம் நம்ம உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டு ஒரு நல்ல பிசினஸ் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு போயிருப்பாரு, அதுல அவர் நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு, நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுருப்பாரு. அதை பார்த்துட்டு நாமளும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நாமளும் அந்த இடத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தவறை பண்ணிடாதீங்க. அதோட உங்களோட ஃப்ரெண்டு வந்து அந்த ஒரு பிசினஸ்ல ஒரு டெவலப் ஆகிருப்பாரு, இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவர் வேற ஒரு பிசினஸ் பண்ணிருப்பாரு. அது போல இங்கிருந்து அங்கிருந்து இங்கிருந்து போல தாவிட்டு இருக்காதீங்க. பணத்தை பொறுத்த அளவுக்கு போதுன்ற ஒரு விஷயமே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். எப்ப நமக்கு பணம் போதும்னு தோணுதோ அப்ப நான் நிறுத்திப்பேன், அது வரைக்கும் நான் சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற போல ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்த செய்யவே கூடாதுன்ற போல சொல்றாரு. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் போல பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு லிமிட்டுக்கு மேல நம்மளால சாப்பிட முடியாது. அதாவது நம்மகிட்ட எவ்வளவு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் நம்ம கண் முன்னாடியே இருந்தாலுமே நமக்கு அது மேல எவ்வளவு ஆசைப்பட்டு இருந்தாலுமே அதை நம்ம சாப்பிட நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தான் அதை நம்ம சாப்பிடுவோம். நம்ம தொண்டைக்கு மேல வந்துட்டா அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது, அதுக்கப்புறம் நம்ம வாமிட் பண்ணிடுவோம். அது போலதான் பணத்தை நமக்கு போதுன்ற அளவு வரைக்கும் நம்ம சம்பாதிச்சு நம்மளுடைய தேவைக்கு வச்சிருந்தாலே போதும் அப்படின்ற போல சொல்றாரு. ஆனா அந்த சாப்பாட்டுல நம்ம எப்படி போதும் அப்படின்னு சொல்றோமோ, ஆனா பணத்தை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது அப்படின்ற போல சம்பாதிச்சுட்டே இருக்கணும் தான் தோணும் அப்படின்ற போல சொல்றாரு. நம்மளோட ஹெல்த்தா இருக்கட்டும், நம்மளோட ஃபேமிலியா இருக்கட்டும், அதெல்லாம் மீறி நம்ம பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அந்த பணம் வர்த்தே இல்லை அப்படின்ற போல சொல்லுவாரு. இதெல்லாம் இழந்து அந்த பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு வர்த்தே இல்லாத ஒரு பொருள்னா அது பணம் தான் அப்படின்ற போல சொல்லுவாரு. அதாவது
நமக்கு ஃபேமிலி, நம்மளோட ஹெல்த் இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய வெல்த், அதாவது அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு காசு அப்படின்ற ஒரு விஷயமே தேவைப்படுது அப்படின்னு போல சொல்ல வராரு. பணத்துக்கு தேவையான போதுமான இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கரெக்டான ஒரு ஏஜ்ல இருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அது காம்பவுண்ட் பண்ணாலே நமக்கு தேவையான காசு நம்ம கிட்ட வந்துடும் அப்படின்ற போல சொல்ல வராரு. அந்த காசுக்கான ஒரு பெரிய டைமை நம்ம கொடுத்தாலே அந்த காசு மிகப்பெரிய தொகையா மாறும் அப்படின்ட்டு. அப்புறம் பணக்காரனா ஆகிறதுக்கும் பணக்காரனாவே இருக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, நிறைய பேர் பணக்காரனா ஆயிடுவாங்க. ஆனா அந்த பணக்காரனா ஆனதுக்கு அப்புறம் அதுல இருக்கிறத வச்சுக்கிட்டு இன்னும் வேணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்து மேல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது அந்த எது மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ அதுக்கு மேல இருக்கிற ஒரு புரிதலை தெரிஞ்சுக்கிட்டு பண்றது வேற, மத்தவங்க அதை செய்யறாங்களே நாமளும் போய் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக பண்றது வேற. சில பேர் என்ன நினைச்சுப்பாங்க பாத்தீங்கன்னா, ஜீரோல இருந்து தான் நம்ம இவ்வளவு பெரிய பணக்காரனா ஆக்கணும், அப்ப நம்ம கிட்ட இருந்து எல்லா பணமும் போனாலும் கூட நம்ம திரும்பி பணத்தை சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்ற போல ஒரு மனநிலையில இருப்பாங்க. ஆனா சின்ன ஒரு தவறை தான் இந்த நேரத்துல பண்றாங்கன்னு சொல்லலாம். அதாவது இந்த நேரத்துல அந்த லக்குன்ற ஒரு விஷயத்த அவங்களோட லைஃப்ல அது திடீர்னு அது அவங்களுக்கு தெரிஞ்சு கிடைச்சிச்சா தெரியாம கிடைச்சான்னு தெரியல, அது அவங்க இருந்ததுனாலதான் இந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்கன்றதை அவங்க நம்பவே மாட்டாங்க. நம்ம உழைச்சதுனாலதான் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நினைப்புல இருப்பாங்க. அதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையில லக்குன்ற ஒரு விஷயம் அந்த நேரத்துல அது கரெக்டா நடந்திருக்கும். அதனாலதான் அவங்க இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா இன்னொரு தடவையும் திரும்பியும் அவ ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ரிச்சா மாறதுக்கான கூடிய ஒரு சூழ்நிலையில லக்குன்ற ஒரு விஷயம் இல்லாம கூட போகலாம். திரும்ப பணக்காரனா ஆகாம கூட போக வாய்ப்பு இருக்குது. அதை அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்க அதை புரிஞ்சிக்காம இருக்கிறது தான். இது போல நிறைய விஷயத்த நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். அதாவது நிறைய ஒரு சின்ன ஒரு இடத்துல இருந்து பெரிய ஒரு ரிச்சா பர்சனா மாறி இருப்பாங்க. திரும்பி பாத்தீங்கன்னா அவங்க ஜீரோலயே திரும்பி கீழே வந்திருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கோட ஆத்தர் சொல்ல வர்றாரு. பணத்தை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பணக்காரங்களாம் ஆகணும்னு நினைச்சு ஒரு இடத்துல இருக்கிறோமோ, அதுக்கப்புறம் நம்ம கிடைச்ச பணத்தை வச்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம அங்கேயே ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற போல சொல்றாரு. அப்புறம் இந்த புக்ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பணக்காரங்களாம் ஆகணும்னு ஆசைப்பட்ட பிறகு தொடர்ந்து கன்சிஸ்டன்சியா அந்த ஒர்க்கை கண்டினியூட்டியா அதை செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்ற போல சொல்றாரு. அதுல நிறைய தோல்வி வரலாம், ஆனா உங்களுக்கு தேவையானதை சின்ன ஒரு வெற்றி தான். ஆனா அதுக்காக நீங்க கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. கன்சிஸ்டன்சியா அங்க இருக்கிறதுனால அந்த சின்ன ஒரு வெற்றியை ஈஸியா அடைஞ்சிட முடியும் அப்படின்ற போல சொல்ல வர்றாரு. பணத்தை விட முக்கியமான நிறைய விஷயம் இருக்கு. அதாவது அதுதான் உங்களுடைய ஃப்ரீடம். ஏன்னா பணத்தை விட முக்கியமான விஷயத்துக்காக நீங்க நிறைய நேரத்துல ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், மற்ற விஷயம் எதுவா இருந்தாலுமே அந்த டைமுக்காக, அதாவது அந்த காசுக்காக நீங்க போய் அந்த டைம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்காம உங்களோட ஃப்ரீடத்துக்கு கீழே அந்த காசை வையுங்க அப்படின்ற போல சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பணக்காரனா ஆகிறதுக்கு நிறைய பணம் தேவையில்லை, பணக்காரனான ஆகக்கூடிய இடத்துக்கு போகக்கூடிய நம்மளுடைய தேவைகளை குறைச்சிக்கிட்டாலே போதும். நிறைய லக்ஸுரியான கார் வாங்கணும், நிறைய கேஜெட்ஸ், நிறைய பொருள் மேல நிறைய எக்ஸ்பென்சிவான ஆசையை வைக்காம நம்மளுடைய தேவையை நம்ம கம்மி பண்ணிக்கிட்டாலே நமக்கான பணம் நம்மள சேரும் அப்படின்ற போல சொல்றாரு. நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்றது நம்ம கண்ட்ரோல் இல்லை, ஆனா நம்ம எவ்வளவு தூரம் சேமிச்சு வைக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால நிறைய சம்பாதிக்கிறத விட கொஞ்சம் சேர்த்து வைங்க அப்படின்ற போல சொல்றாரு. பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு உங்களுடைய ஆசையை குறைச்சிக்கிட்டாலே போதும், நீங்க நிறைய காசு சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற போல சொல்றாரு. நம்மளோட ஆசை தான் நம்ம தேவையே இல்லாத ஒரு பொருள் மேல நம்மளை அதுல பை பண்ண வைக்கும். அதுக்கு நீங்க உங்களோட ஆசையை கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ விஷயத்த நம்ம சொன்ன பிறகும் இவ்வளோ விஷயத்தை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த காசை எதுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும்னு நீங்க கேட்கலாம். அதாவது உங்களுடைய லைஃப்ல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு ஃப்ரீடமான ஒரு டைமை அதை இந்த சேவிங்ஸ் பண்றதுனால உங்களுக்கு அதை பெற்றுக் கொடுக்கும். அதாவது உங்களுக்கு கிஃப்டா கிடைக்கும்னு கூட சொல்லலாம். அதாவது உங்களுடைய லைஃப்ல நீங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் நீங்க ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வீட்டுல இருந்தாலும் உங்களுக்கான ஒரு சேவிங்ஸ் இருக்கும் போது அந்த மணி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் உங்களுடைய டைமை உங்ககிட்ட ஒரு கிஃப்ட் போல ப்ரெசென்ட் பண்றதுக்காக கிடைக்கக்கூடிய ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுடைய டைமை நீங்க வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்க உங்ககிட்ட கிடைக்கிற காசை இப்போ நீங்க சேர்த்து வைக்காம விட்டுட்டீங்கன்னா அந்த ₹1 சரி, அது உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் இருந்தாலும் சரி, அதை நீங்க மற்றவங்களுக்காக அவங்களுடைய நேரத்துக்கு நீங்க போயிட்டு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கும் போதே அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா அதை சேமிச்சு வைங்க அப்படின்ற போல சொல்ல வர்றாரு. உங்களுடைய நேரத்தை மற்றவங்க யாரும் திருடக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை சேர்த்து வைக்கிற ஒரு ப்ரீ பிளானா அதை பண்ணுங்க. இல்லைன்னா நம்மளுடைய டைம் மற்றவங்களுக்காக கொடுக்கப்பட வேண்டிய கட்டாயத்துக்கும் நிர்பந்தத்துக்கும் நம்ம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். இந்த புக்ல நிறைய விஷயம் சொல்லியிருந்தாலும் எனக்கு பிடிச்ச சில விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த புக்ல இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான வீடியோ உங்களுக்கு அடுத்து வரக்கூடும். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிட்டு இதோ போல அடுத்த
பார்ட் 2ல உங்களை வந்து பார்க்குறேன். இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த அரவிந்த் சாமி சொன்ன மாதிரியே இந்த சைக்காலஜி ஆஃப் மணின்ற புக்கில் இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன விஷயம் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தா நல்ல வளத்துக்கு மிகப்பெரிய இப்போலாம் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய் கமாண்டர்ஸ்.